இயேசுவின் நாமத்தினால் இந்த சங்கீத தியான நிகழ்வில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. வேத வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துவாராக. இந்த அருமையான ஊழியத்தை செய்து வருகிற அன்பான இந்த ஜேடிகே நிறுவனத்தின் ஊழியங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறு இருக்கிற நிலையிலே ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத வசனங்களை உடைய ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே எங்கள் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் மூலத்தில் உண்டே ஆண்டவரே. கற்றுக்கொள்ளவும் அதை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகனம் மகிமை ஸ்தோத்திரமுக்கு செலுத்துகிறோம். இந்த நேரம் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 21 சங்கீதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 22ஆம் சங்கீதத்திலே முதல் 21 வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 22ஆம் சங்கீதம் ஒரு தனிநபர் புலம்பல் பாடல் என்று நாம் சிந்தித்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்த பல குறிப்புகள் இதில் இருப்பதை நாம் கவனித்தோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிமை, நிந்தை, எதிரிகள், பாடுகள், இவைகளின் நடுவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் ஒரு சூழலை குறித்து நாம் சிந்தித்தோம். இயேசுவின் வாழ்க்கையிலே எப்படி அந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களாக நிறைவேறின என்பதையும் நாம் கவனித்தோம். இந்த நேரத்தில் 2வது பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 22 31 வரை இருக்கிற வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். துன்பம் வாழ்வின் நித்தியமான ஒரு நிலை அல்ல, அது வாழ்வின் கடைசி நிலையும் அல்ல. வேதம் நமக்கு துன்பத்திற்கு பிறகு ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வேதத்திலே நமக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்திலேயும் துன்பத்தை பற்றி முதல் 21 வசனங்கள் சொல்லிவிட்டு ஆண்டவர் வரை துதிப்பதை பற்றி பின்னால் உள்ள 22 31 வசனங்கள் வரை நாம் பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் தன்னுடைய தனிமையிலே, தன்னுடைய பாடுகள் நடுவே, தன்னுடைய நிந்தைகள் நடுவே, தனக்கு இருந்த எதிரிகள் நடுவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவர் அவரை விடுவிக்கிறார். விடுவித்த போது கர்த்தரை அவர் எப்படி துதித்தார் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு வழிகாட்டுதலை பெறுகிறோம். 22ஆம் சங்கீதத்திலே 22 26 வரை எப்படி அவர் தேவ ஜனங்களோடு, அதாவது சபையோடு, ஆண்டவரை நேசிக்கிற மக்களோடு சேர்ந்து கர்த்தரை எப்படி துதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 27 29 வரை பூமியில் உள்ள எல்லா மக்களோடும் சேர்ந்து அவர் ஆண்டவரை துதித்ததை பற்றி நாம் வாசிக்கிறோம். 30 31 வசனங்களை நாம் பார்க்கும்போது எப்படி சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை துதிப்பதை பற்றி அவர் பேசுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகவே இப்பொழுது ஒவ்வொரு பகுதியாக நாம் பார்ப்போம். முதலாவதாக இவ்வாறு இந்த 22வது வசனம் ஆரம்பிக்கிறது. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். மறுபடியும் 25வது வசனத்திலே மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே தனியாக துதிப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பயப்படுகிற மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்பது என்பது ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு அனுபவம் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தனியாக நாம் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், குடும்பமாக துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை நேசிக்கிற மக்களோடும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து நடுராத்திரியிலே ஆண்டவரை துதித்தார்கள். அப்பொழுது
சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டது, பூமி அதிர்ந்தது. ஒரு பெரிய அற்புதத்தை அவர்கள் பெற்றதை நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, யோசுவாவின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எரிகோ என்ற ஒரு பெரிய கோட்டை 6 நாட்கள் சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாள் பூரிகைகளை ஊதி ஆர்ப்பரித்த போது அந்த கோட்டை இடிந்து விழுந்தது. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் அந்த பட்டணத்தை பிடித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாழ்க்கையிலே தடைகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கும்போது அவைகளை மேற்கொள்வதற்கு தனியாக மாத்திரமல்ல, கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இணைந்து நின்று ஆண்டவரை துதிப்பது அவ்வளவு அற்புதமான ஒரு பலத்தை நமக்கு தருகிறது. தடைகள், எரிகோ கோட்டை போன்ற தடைகள் எல்லாம் தகர்ந்து போகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, இன்னும் நாம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே 11 14 வரை நாம் பார்க்கும்போது சாலமோனுடைய தேவாலயம், அவர் கட்டின தேவாலயம், அது பிரதிஷ்டை செய்யும் போது மக்கள் எல்லாம் துதிக்கிறார்கள். ஆண்டவரை, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்த போது மேக ஸ்தம்பம் அந்த தேவாலயத்தில் இறங்கி வந்தது. ஆசாரியர்கள் அங்கே ஆண்டவரை பணிவிடை செய்ய முடியாத அளவுக்கு அது மேக ஸ்தம்பத்தினால் அது நிறைந்தது, புகையினால் நிறைந்தது என்றெல்லாம் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, கிதியோனும் அவனை சேர்ந்த 300 பேரும் கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி சத்தமிட்டு ஆர்ப்பரித்த போது எதிரிகள் அவர்கள் முறியடிக்கப்பட்டதை குறித்து நாம் நியாயாதிபதிகளின் புத்தகங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே வாழ்க்கையிலே நாம் தனியாக மாத்திரமல்ல, சபையாக, கடவுளுடைய மக்களாக, ஆண்டவருக்கு பயந்தவர்களாக துதிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே உள்ள மக்கள் யார் என்று சொல்லி நாம் சற்று உற்று கவனித்தால், சபை நடுவிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லும்போது யாரை பற்றியெல்லாம் அவர் சொல்கிறார் என்று கவனியுங்கள். 23வது வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். அன்பானவர்களே, ஆகவே சபை என்பது அது மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே காகல் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே எக்லேஷியா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் கூடுகிற ஒன்றை தான் சபை என்று சொல்கிறோம். இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள். ஆகவே யாரோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை துதிக்க பழக வேண்டும்? கர்த்தரை பயப்படுகிற மக்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களோடு சேர்ந்து அவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் பயபக்தியாயிருக்கும் குடும்பங்களோடு சேர்ந்து, யாக்கோபு இஸ்ரவேலின் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து, வம்சத்தோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே சபை என்பதை இந்த பகுதியில் எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? பயபக்தியாக இருக்கிற குடும்பங்களோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். யாக்கோபு சொல்லும்போது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே பயபக்தியோடு வாழும் மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். 24வது வசனம் இவ்வாறு சொல்கிறது. ஆகவே சபை என்பது இந்த பகுதியில் யாரை குறிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை குறிக்கிறது, பயபக்தியான குடும்பங்களை குறிக்கிறது, தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட மக்கள் கூட்டத்தை குறிக்கிறது. உபத்திரவத்திலே தேவனை தேடி நன்மை பெற்றுக்கொண்ட அன்பான மக்களை குறிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சபை முன்பு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து ஸ்தோத்தரித்து பொருத்தனைகளையெல்லாம் செலுத்துவேன் என்று சொல்லி இந்த பகுதியில் இன்னும் நாம் பார்த்தால் 26வது வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை
துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் என்று 26வது வசனம் சொல்கிறது. சாந்த குணமுள்ளவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை தேடுகிற மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். ஆகவே இங்கே தனியாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். பயபக்தியான குடும்பங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உத்தரவு பெற்றுக்கொண்ட அன்பான மக்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். சாந்த குணமுள்ளவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை தேடுகிற மக்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். அவர்களுக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்துவோம் என்று இந்த பகுதி நம்மை அழைக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் தனியாக துன்பப்பட்டு புலம்பி தேவனை நோக்கி அழுது பெற்றுக்கொண்ட சங்கீதக்காரன், விடுதலை பெற்றுக்கொண்ட சங்கீதக்காரன், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொண்ட சங்கீதக்காரன். அவர் சபையாக மற்றவர்களோடு இணைந்து தேவனை துதிப்பதை குறித்து இந்த பகுதியை நமக்கு சொல்கிறது. துதிப்போம், தடைகள் தகர்ந்து போகும். துதிப்போம், கதவுகள் திறந்து விடும். துதிப்போம், தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்வோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், அவரை நாம் குடும்பமாக, தேவனுக்கு பயந்த மக்களாக, பயபக்தியான மக்களாக, ஜெபித்து பதில் பெறும் மக்கள் கூட்டமாக அவரை துதிக்கும் போது அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். எதிரிகள் முறியடிக்கப்படுவார்கள், தடைகள் தகர்க்கப்படும், திறவாத வாசல்கள் திறக்கும், சிறைப்படுத்துதலிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த பகுதி என்று இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக 27வது வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை ஒரு முதலாவது சபையோடு சேர்ந்து துதிப்பேன் என்று சொல்லிவிட்டு பூமியின் எல்லை எங்கும் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் ஒரு சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் என்று சொல்கிறார். ஆகவே இங்கே 2 ஜாதிகள் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பூமியின் எல்லைகளெல்லாம் அவரிடத்திலே திரும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதிகள், ராஜ்யம் என்று 2 வார்த்தைகளை பார்க்கிறோம். ஜாதிகள் என்பதற்கு கோயிம் என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி என்றால் தேசங்கள். கோயிம் என்றால் தேசங்கள். அதே போல ராஜ்யம் என்பதற்கு மெலூக்கா, ஹம்மெலூக்கா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மெலக் என்றால் அரசன் என்று பெயர். மெலக் என்பது அரசனை குறிக்கிறது. ஆகவே அரசுகளும் தேசங்களும் தேவனை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு சிறிய கூட்டம், ஒரு மக்கள் தேவனை தொழுது கொள்கிற, ஆண்டோர் பயபக்தியாக இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தன்னோடு சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படி அழைக்கிற சங்கீதக்காரன் இப்பொழுது பூமி எல்லா தேசங்களையும் எல்லா அரசுகளையும், அப்படி என்றால் முழு மக்கள் கூட்டமும் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே இன்னும் யாரையெல்லாம் அவர் சேர்த்துக் கொள்கிறார் பாருங்கள். 29ஆம் வசனம், செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிற யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். அப்படின்னா மனுக்குலம் முழுவதும் அவரை வணங்கட்டும், எல்லா அரசர்களும் அவரை வணங்கட்டும், எல்லா தேசங்களும் அவரை துதிக்கட்டும் என்று சொல்லி இங்கே அவர் தேசங்களையும் எல்லா மனுக்குலத்தையும் அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, துன்பத்திலே நாம் உறுதியாக இருக்கும்போது, துன்பத்திலே பரிசுத்த பவுல் போல மரணமானாலும் ஜீவனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி துன்பங்களின் நடுவே நாம் உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் தேசங்களை தம்மை துதிக்கும்படி ஒரு சூழலை உருவாக்குகிறார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பானவர்களே, நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தானியேலின் புத்தகத்திலே, அங்கே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த பொற்சிலையை வணங்குவதற்காக அவர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை செய்ய முடியாது என்று சொல்லி மிக உறுதியாக மறுத்து விடுகிறார்கள். ஆகவே அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. அவர்கள் அதன் நடுவே போடப்படுகிறார்கள்.
அந்த துன்பத்தின் நடுவே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்படி அந்த துன்பம் நிறைவு பெற்ற உடனே அங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தால், தானியேலின் புத்தகத்திலே இவ்வாறு 3வது அதிகாரம் 29வது வசனத்திலே இவ்வாறு அந்த அரசன் எழுதுகிறார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அதற்கு முந்தின வசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, இங்கே ஒரு 3 பேருடைய துணிவான ஒரு சாட்சி. துன்பத்தின் நடுவேயும் அக்கினி சூளையின் நடுவேயும் ஆண்டவரை மறுதலிக்காமல் அவருக்கென்று நின்றபடினால் ஒரு மன்னன் தன்னுடைய ஜனங்கள் முழுவதற்கும் கட்டளையிடுவதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். இதே போல தானியேல் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கேயும் அந்த தரியு மன்னன் அவன் தானியேல் சிங்கங்களின் கபியில் போடப்பட்டும் அவன் பட்சித்து போடப்படாமல் பாதுகாக்கப்பட்டதை அவன் பார்க்கும்போது அவன் இவ்வாறு எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே, என் ராஜ்யத்தின் ஆள்கைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு முடிவில்லை. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, துன்பத்தின் நடுவே ஆண்டவர் நமக்காக செய்யும் அற்புதமான செயல்களை பார்க்கிற அன்பான மக்கள், துன்பத்திலேயும் உறுதியாக இருக்கிற அந்த நிலையை பார்க்கிற பூமியின் ஜனங்கள், ஜாதிகள், அரசுகள், தேசங்கள் தேவனுக்கு நேராக திரும்பும் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இது வேத புத்தகத்தில் மாத்திரமல்ல, சரித்திரத்திலேயும் இது மிக உண்மை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளலாம். ரோம அரசாங்கம் ஆரம்ப காலத்திலே கிறிஸ்தவத்தை மிக அதிகமாக துன்பப்படுத்தினது என்று சொல்லி நமக்கு தெரியும். முதலாவது அவர்கள் என்ன யோசித்தார்கள்? இது யூத சமயத்தின் ஒரு பகுதி என்று யோசித்தார்கள். பிறகு அந்த காலகட்டத்திலே மிகுந்த பிரச்சனைகள் அரசிலிருந்து மிக அதிகமாக இருந்தது என்று சொல்ல முடியாது. நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்தவம் என்பது ஒரு தனியான ஒரு இயக்கமாக அதை அடையாளம் காணப்பட்ட போது கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் உண்டானது. கிபி 298 305 வரை உள்ள துன்பங்கள் எல்லாம் அளவிற்கு முடியாத துன்பங்கள், அளவிடப்படாத துன்பங்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இவ்வாறு சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். அக்டோபர் 312 கிபி 312 ஒரு பெரிய போர் மூழ்கிறது. கான்ஸ்டன்டைன் என்ற ஜெனரல் அந்த போரிலே தன்னுடைய எதிரியை அவர் எதிர்கொள்கிறார். அவர் பலவிதமான பயமான ஒரு சூழலிலே தன்னுடைய எதிரிடத்திலே ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி இருக்கிறது என்றெல்லாம் அவர் பயப்படும் போது அவர் ஒரு தரிசனத்தை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. வின் பை திஸ் என்று சொல்லி ஒரு சிலுவை அடையாளத்தை அவர் பார்த்ததாகவும், அந்த சிலுவை அடையாளத்தை அவர் தன்னுடைய போர் வீரர்கள் எல்லாருடைய கேடகத்திலேயும் போட்டு அந்த போரை அவர் செய்ததாகவும், அந்த போரிலே அவர் பெரிய வெற்றியை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி அவர் போரிலே வெற்றியை பெற்றபோது அது இவ்வாறு அழைக்கப்படுகிறது, மில்வான் பிரிட்ஜ், த பேட்டில் ஆஃப் மில்வான் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த வெற்றி பெற்ற பிறகு அவர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் உண்டாக்குகிறார். அதுவரை
the Christians were persecuted people, then they become privileged people. ஆகவே அவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. ஏராளமான மக்கள் கிறிஸ்தவத்திற்கு வருகிறார்கள். கிறிஸ்தவத்தின் துன்ப காலம் முடிவடைந்து போகிறது. கான்ஸ்டன்டைன் வாஸ் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் கிறிஸ்டியானிட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவத்தின் மேல் மிகுந்த ஒரு ஆர்வமுடையவராய் அவர் மாறுகிறார். அது ரோம் அரசாங்கம் இருந்த எல்லா இடத்திலேயும் அது அவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு காலமாக, துன்பமற்ற ஒரு காலமாக, பல சலுகைகளை பெற்றுக்கொண்ட ஒரு காலமாக மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, துன்பப்பட்ட ஒரு தலைமுறை அதன் பிறகு அந்த துன்பத்திற்கு கிடைத்த பெரிய பலன், பல தலைமுறைகள் அவர்கள் துன்பமில்லாத மகிழ்ச்சியாக வெளிப்படையாக தேவாதி தேவனை ஆராதிக்கும் ஒரு பிரிவிலேஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வதை குறித்து சரித்திரம் நமக்கு சாட்சி சொல்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு அதான் சொன்னார், கோதுமை மணியானது தனித்திருந்தால் அது பலன் தராது, நிலத்திலிருந்து செத்ததையாகில் அதிக பலன் கொடுக்கும் என்று ஆண்டவராக இயேசு சொன்னதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆகவே இங்கே தனி நபராக புலம்பல் பாடின சங்கீதக்காரன் புலம்பலின் பிறகு தேவனை துதிப்பதை குறித்து இந்த சங்கீதம் சொல்கிறது. அவர் சபை நடுவே சபையாக தேவனை துதிப்பதை பற்றி பேசுகிறார். பிறகு பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிப்பதாக பேசுகிறார். நமக்கு துன்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, ஆண்டவருடைய பலத்தோடு நாம் அவைகளை எதிர்கொண்டு அவர்களை தாண்டி நாம் வரும்போது நமக்கு மாத்திரமல்ல, பூமியின் எல்லைகளெங்கும் உள்ள ஏராளமான மக்களுக்கு அது ஒரு பெரிய சாட்சியாய் அமைகிறது. அப்படித்தான் தானியேலின் புத்தகத்திலேயும் நாம் வாசிக்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, அதே போல் தானியேல் போன்ற மக்கள் அவர்கள் தேவனுக்காக அக்கினி சூளையின் நடுவே நடந்து சென்றார்கள். தேவனுக்காக சிங்க கவியிலே எரியப்பட்டார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் அந்த அரசர்களே யெகோவாவாகிய கடவுளை அவரே தெய்வம் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் அந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய துதித்தலையும் மேன்மையையும் தேவனுக்கும் தேவ மக்களுக்கும் ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி இந்த இரண்டாவது பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே 22 26 வசனங்கள் சபையோடு ஆண்டவரை துதிப்பதை பற்றி நாம் பார்த்தோம். 27 29 வரை உள்ள வசனங்கள் எல்லா மக்கள் கூட்டங்களும், தேசங்களும், அரசுகளும், அரசர்களும், அதிகாரத்தில் உள்ளவர்களும் அனைவரும் ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தம்முடைய மக்கள் மூலமாக உருவாக்க முடியும் என்று சொல்லி இரண்டாவது அந்த பகுதி 27 29 பகுதி நமக்கு சொல்கிறது. அதைத் தொடர்ந்து 30 31 பகுதி இவ்வாறு சொல்கிறது. அது மக்கள் கூட்டங்கள் மாத்திரமல்ல, சபை மாத்திரமல்ல, தேசங்கள் மாத்திரமல்ல, தலைமுறைகளும் தேவனை துதிக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் துன்பத்தின் நடுவே நாம் கடந்து சென்று அவைகளை மேற்கொள்ளும் போது உண்டாகிறது என்பதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 30வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இணைந்து தேவனை துதிப்போம். துன்பங்களின் நடுவே தேவனுக்கென்று சாட்சியாக இருக்கும்போது தேசங்களும் அரசர்களும் அதிகாரத்தில் உள்ளவர்களும் இவருடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவாராக. துன்ப நேரத்திலே தேவனுக்கென்று தைரியமாய் நிற்கக்கூடிய கிருபை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நான் மாத்திரமல்ல, சந்ததி சந்ததியாய் ஆண்டவரை மக்கள் சேவிப்பதற்கு நம்முடைய சாட்சியான வாழ்க்கை மக்களால் தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூறப்படும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். நமக்கு தெரியும், 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு அவர் எழுதும்போது, பவுலுடைய விசுவாசம்
அவர் பெற்றுக்கொண்டது இவ்வாறு எழுதுகிறார், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய துன்பங்களின் நடுவே நாம் தேவனுக்குள் உறுதியாக இருக்கும்போது சபையாக தேவனை நாம் துதிக்கும் ஒரு சூழல் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சாட்சியான வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மிலே இருந்து செயல்பட்டதையும் பார்த்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வு தேவனுக்கு உகந்த பலியாக நினைவூட்டப்படுகிறது. தலைமுறை தலைமுறையாய் மக்கள் தேவனை துதிக்கும் ஒரு பெரிய கிருபையை நாம் பார்க்கிறோம். 78ஆம் சங்கீதம் நமக்கு தலைமுறை தலைமுறையாய் துதிப்பதை பற்றி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 78ஆம் சங்கீதத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். 3வது வசனம், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். 6வது வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தலைமுறை தலைமுறையாய் தேவநாமம் மகிமைப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும்போது ஆண்டவரை பற்றி கொண்டு உறுதியாய் அவரை பின்பற்றும் போது சபையோடு இணைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களோடு இணைந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய துன்பத்தின் நடுவே தேவனுக்கென்று நாம் சாட்சியாக நின்றதை பார்த்து அதிகாரத்தில் உள்ள மக்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்பச் செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வு தலைமுறை தலைமுறைக்கும் சாட்சியான ஒரு வாழ்வாக மக்கள் நினைவு கூர்ந்து பின்பற்றி ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக மாறுகிறது. இந்த சங்கீதம் அந்த வார்த்தையை அந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவர் தாமே அவ்வாறே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் உறுதியாய் நிற்க ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, அதற்குரிய பலன் எங்களுக்கு தாங்க. உம்மை நேசிக்கும் நேசத்தினால் எங்களுடைய துன்பங்களை நாங்கள் மேற்கொள்ள உதவி செய்யுங்க. எங்களோடு கூட நீர் இருந்து செயல்படுவதை இந்த உலகம் கண்டு உமக்கு நேராக திரும்பும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே மக்கள் எங்களுடைய வாழ்வை நினைக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தரை பின்பற்றும்படியான கிருபை நீங்கள் தாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.